புதிதாக போலீஸ் பிரிவு ஒன்று உருவாக்கப்பட இருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அது என்ன புதிய போலீஸ் பிரிவு, எதற்காக அது உருவாக்கப்படுகிறது, அவர்களுடைய பணி என்னவாக இருக்கும், இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். அதே வேளையில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ரெண்டு போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு இடையில் சண்டை, ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சு மாறி மாறி ரெண்டு பேரும் கத்தியால் குத்தி இப்போ ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கணும். அது குறித்தும் விரிவாக பார்க்கலாம். வவுனியாவில் ஒரு பரபரப்பான சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. வவுனியாவில் மிகவும் பிரபலமான 6 உணவகங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. சுகாதார சீர்கேடு காரணமாக விரிவாக பார்க்கலாம். மண்ணுக்குள் புதைத்து வைக்கப்பட்டிருந்த ராக்கெட் லான்ச்சர்ஸ் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. 3 ராக்கெட் லான்ச்சர்ஸ், அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கருத்தோவிய பகுதியில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இருக்காரு தானே, அவர் என்பிபி அரசாங்கத்துக்கு அடிக்கிறார். அப்படி அடிக்கும்போது என்ன நடந்தது என்பது சம்பந்தமான ஒரு கருத்தோவியம் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை சொல்லியிருக்கின்றார். புதிதாக ஒரு போலீஸ் பிரிவு ஒன்று உருவாக்கப்பட போகின்றதாம். அதிநவீன வசதிகள் கொண்ட புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகின்ற ஒரு போலீஸ் பிரிவாக இது இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார். எதற்காக இந்த புதிய பிரிவு என்று சொன்னால், இணைய வழி குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கு. ஏற்கனவே போலீஸில் சைபர் கிரைம் என்று சொல்லி ஒரு பிரிவு ஒன்று இருக்குது. அந்த பிரிவுக்கு மேலதிகமாக விசேட அதிகாரங்களோடையும் விசேட தொழில்நுட்பங்களோடையும் கூடின ஒரு புதிய பிரிவு ஒன்று உருவாக்கப்படும். ஏனென்று சொன்னால், இலங்கையில் அண்மை காலமாக இந்த இணைய வழியில் ஏற்படுற குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே போதாம். ஒரு ஆள் தரக்குறைவாக எழுதுறதுல இருந்து, ஒரு ஆள் படங்களை தவறாக பயன்படுத்துறது, சின்ன பிள்ளைகளை தவறாக பயன்படுத்துறது, இந்த மாதிரி கணக்க குற்றங்கள் தொடர்ந்து நடந்துகொண்டே இருக்குதாம். ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் சராசரியாக 25 குற்றங்கள் போலீசாருடைய கவனத்துக்கு வருதாம், போலீஸ் கம்ப்ளைனுக்கு வருதாம். அப்போ போலீஸ் கம்ப்ளைனுக்கு போகாமல் எவ்வளவு குற்றங்கள் நடக்கும் என்றதை நாங்கள் ஊகிச்சு பார்க்க முடியும். எனவே இதை கையாளுறதுக்காக இந்த புதிய போலீஸ் பிரிவு உருவாக்கப்படுதாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னா, இலங்கையினுடைய வரலாற்றிலேயே இப்பதான் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மிக தீவிரமாக செயல்படுகின்றார்கள். சிஐடியினர் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா, லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மிக மும்முரமாக செயல்படுது. பிறகு குற்றப்புலனாய்வு பிரிவில் நிதியியல் குற்றப்புலனாய்வு பிரிவு என்று சொல்லி FCID என்று சொல்லி இன்னும் ஒரு பிரிவு, அவர்களும் மிக வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கடந்த காலத்தில் இப்படிலாம் கேள்விப்பட்டதே இல்லை. FCID அல்லது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு எல்லாம் இருக்கணும் என்று தெரியும், ஆனால் செயல்பட்ட மாதிரி தெரியல. அதை விட இன்னும் ஒரு முக்கியமான பிரிவு சிஐடியில் PCID என்று சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் இப்போ கிட்டல உருவாக்கப்பட்டதுதான். PCID அவர்களுடைய வேலை என்று சொன்னால், சட்டவிரோதமாக சொத்துக்கள் சேர்ப்பவர்கள், திடீரென்று பணக்காரராக வருபவர்கள், சந்தேகத்துக்கிடமான முறையில் சொத்துக்கள் குவிச்சிருப்பவர்கள், இவர்களை ஆய்வு செய்யறதுக்கு இந்த பிரிவினர் யாழ்ப்பாணத்தில் கூட ஒரு 7-8 பேரை கைது செய்து அவர்களுக்கு எதிராக வழக்குகள் எல்லாம் பதிஞ்சு அந்த விசாரணைகள் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்குது. எனவே ஒரு பக்கம் PCID, இன்னொரு பக்கம் FCID. எனவே இந்த மாதிரியான பிரிவுகளுக்கு மேலதிகமாக இப்பொழுது புதிய போலீஸ் பிரிவு ஒன்று உருவாக்கப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதே வேளையில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல நேற்று வெள்ளிக்கிழமை இரவு சண்டை, அந்த சண்டையில அதாவது 2 போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு இடையில வாய் தர்க்கம் ஏற்பட்டிருக்கிறது. கொஞ்ச நேரம் காய்ச்சி பார்த்திருக்கணும், சரி வரையில டப்பண்டு கத்தி எடுத்து மாத்தி 2 பேருக்கும் குத்தி இருக்கணும். அதால 2 பேருமே காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் நடந்த இடம் அங்கே என்று சொன்னால் பொகவந்தலாவ போலீஸ் ஸ்டேஷன். அங்க கடமையில் இருந்த அதிகாரிகள்லாம் 2 பேர் சண்டை பிடிச்சிருக்கணும். இப்ப நாவலப்பிட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே போலீசாருக்குள் ஏற்பட்ட இந்த பிரச்சனை சம்பந்தமாக இப்பொழுது போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். ஒன்றுமே செய்யலாது, அவர்களும் மனுஷர் தானே. அப்ப காய்ச்சி பார்த்திருக்கணும், சரி வரையில கத்தியால் எடுத்து குத்திக்கணும். நல்ல காலம் துவக்க நீட்டையில் ஓம் தானே, என்னடா துவக்க இருந்திருக்கு தானே போலீஸ் ஸ்டேஷன்ல. நல்ல காலம் துவக்கில் கை வைக்கல. மற்றபடி 2 பேரும் இப்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தாய்லாந்தினுடைய பேங்காக் நகரத்தில் இருந்து என்னத்தையாவது கொண்டு கொழும்பு கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் பிடிபடுற ஆக்களை தடுக்கவே முடியாது. அவர்கள் ஒவ்வொரு நாளும் பிடிபட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த ஒரு பிரபலமான வர்த்தகர் ஒரு ஆள் பிடிபட்டிருந்தவர் போதைப் பொருளோட. அப்புறம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், சனிக்கிழமை விடியப்புறம் 12:30 மணிக்கு தாய்லாந்தில் இருந்து வந்த ஒரு விமானத்தில் 2 பெண்கள் பிடிபட்டிருக்கிறான். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால், தாய்லாந்தில் இருந்து வாராக்கள் கூடுதலாக இந்த குஷ் போதைப் பொருளை தான் கொண்டறிவினம். அதுதான் அவர்களுடைய சம்பிரதாயம் போலடக்கு. அதைத்தான் கூட கொண்டு பிடிபடுறவே. ஆனால் இந்த 2 பெண்கள் பிடிபட்டிருக்கிறோம் இன்றைக்கு விடியப்புறம். இவையில் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சு
அபூர்வ செடிகள் கொண்டு வந்திருக்கணும். அதாவது இலங்கையில் வந்து அனுமதி இல்லாமல் கொண்டு முடியாதாம் அந்த செடிகளை. அது வந்து அலங்கார செடிகள் என்று சொல்லப்படுகிறது. கொஞ்ச நஞ்சம் இல்லை, 436 செடிகள் வந்து கொண்டு வந்திருக்கணும். என்னதான் கொண்டு வந்துக்கணுமோ தெரியாது, களவா சூக்கேசுக்குள்ள ஒழிச்சு கொண்டு வந்தவையாம் அலங்கார செடிகள் என்று சொல்லி. அந்த செடிகளை இலங்கையில் இறக்குமதி செய்யறதாக இருந்தால், கொண்டு வரதாக இருந்தால் விவசாய அமைச்சில் வந்து அனுமதி எடுக்கணுமாம், சிறப்பு அனுமதி எடுக்கணுமாம். அப்படி இல்லாமல் கொண்டு வர முடியாது. ஆனால் கேட்டுக்கள் இல்லாமல் கொண்டு வந்து 10 லட்சம் ரூபா பெறுமதியாம் இதனுடைய பெறுமதி. கேட்டுக்கள் இல்லாமல் கொண்டு வந்து பிடிபட்டிருக்கின்றார்கள் 2 பெண்கள். ஒரு ஆளுக்கு வந்து 40 வயசு, மற்றவாக்கு வந்து 45 வயது. கொழும்பு பகுதியை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. வவுனியாவில் ஒரு அதிரடியான சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. ஒரே நேரத்தில் 6 உணவகங்கள், 6 ரெஸ்டாரண்ட்ஸ், எல்லாமே வந்து பிரபலமான உணவகங்கள், 6மே வந்து இப்போ இழுத்து மூடப்பட்டிருக்கிறது சுகாதார சீர்கேடு காரணமாக. அதில் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து மிக மிக பிரபலமானது, வெளிநாட்டு ரெஸ்டாரண்ட், அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட். அதனுடைய ஒரு செயின் இருக்குன்னு தானே, நான் பேரை குறிப்பிட விரும்பல. அந்த செயின், அந்த ரெஸ்டாரண்ட் வந்து மூடப்பட்டிருக்கிறது. எனவே குறிப்பிட்ட அந்த ரெஸ்டாரண்ட் உட்பட ஹொரவப்பத்தார வீதியில் 2 ரெஸ்டாரண்டாம். பிறகு வவுனியா பழைய பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு பிரபலமான சைவ உணவகமாம். இந்த 3 ரெஸ்டாரண்ட் உட்பட மொத்தம் 6 உணவகங்களுக்கு வந்து சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு சில ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும், இன்னும் ஒரு சில ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் திறக்க முடியாது சொல்லி நீதிமன்ற கட்டளைக்கு அமைவாக என்று சொல்லி சுகாதார பரிசோதகர்கள் கொண்டு போயிட்டு நோட்டீஸ் ஒட்டியிருக்கணும். எனவே ஒரே நேரத்தில் அதுவும் பிரபலமான உணவகங்களுக்கு சீல் வைக்கிறதுன்றது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். ஏன் சுகாதாரமாக இருந்தால் தான் என்ன, அது எல்லாருக்கும் நல்லது தானே. கஸ்டமர்ஸுக்கு மட்டும் இல்லை, அங்கே வேலை செய்கிற ஸ்டாஃபுக்கும், ஏன் முதலாளிக்குமே அது நல்லது தானே, ஹோம் தானே. கண்டி மாவட்டத்தில் இன்று ஒரு துயரமான சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. கண்டி மாவட்டத்தினுடைய கலஹா பகுதியில் இருக்கக்கூடிய நவநெலிய என்று சொல்லப்படுற ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு தாயும் மகளும் கருவேப்பிலை மரத்தில் ஏறி இருக்கணும், கருவேப்பிலை பறிக்கிறதுக்காக மரத்தில் ஏறி இருக்கணும். அப்பேக்க வந்து தலைக்கு மேலால் போன அந்த கரண்ட் கம்பி வந்து அறுந்து விழுந்து தாயும் மகளும் உயிரிழந்திருக்கிறார்கள். இது அப்பகுதியில் மிகுந்த ஒரு துயரத்தை வந்து உருவாக்கி இருக்கிறது. அதாவது 46 வயதுடைய தாயும் 13 வயதுடைய மகளும் தான் இந்த சம்பவத்தில் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள். என்ன பிரச்சனை என்று சொன்னால், கருவேப்பிலை மரத்துக்கு மேலால் அந்த கம்பி போயிருக்குது, பட்டும் படாமலும் முட்டி கொண்டு அப்படி இருந்திருக்கும் போல நடக்குது. அப்போ இவியல் வந்து மரத்தில் ஏறைக்குள்ள வந்து மரம் எப்படியும் ஆடும் தானே, ஏனெண்டா கருவேப்பிலை மரம் வந்து அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான மரம் இல்லை தானே. எனவே எப்படி ஆடி இருக்கும் போறதுக்கு அதால் அந்த கம்பி அறந்து விழுந்து 2 பேருமே வந்து உயிரிழந்திருக்கிறார்கள். இது வந்து உண்மையில ஒரு துயரமான சம்பவம். எனவே இந்த காணொலியை பார்க்குறாக்கள் உங்களோட வீட்டில் வந்து கரண்ட் கம்பி எந்த பக்கத்தில் போகுதுன்றதை தயவு செய்து பாருங்க. பக்கத்தில் வந்து முட்டக்கூடிய மாதிரி ஏதாவது மரங்கள் இருக்குதா, அந்த மரங்கள் வந்து வேகமாக வளர்ந்தோன்று இருக்குதா, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கண்காணித்து வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் ஆபத்துக்களை தவிர்க்கலாம். என்ன ஏனென்று சொன்னால் பாதுகாப்பாக இருக்கிறது மிக மிக முக்கியமானது. இந்த கண்டி சம்பவம் இன்று காலை 10 மணி அளவில் நடந்திருக்கிறது. இது அப்பகுதி மக்களிடையே மிகுந்த துயரத்தை உருவாக்கி உள்ளது. மண்ணுக்குள் புதைத்து வைக்கப்பட்டிருந்த நல்ல நிலையில் இருந்த ராக்கெட் லான்ச்சர்ஸ், 3 ராக்கெட் லான்ச்சர்ஸ் வந்து மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3மே வந்து ஸ்வீடன் நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட ராக்கெட் லான்ச்சர்ஸ். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த 3 தான். எங்கே நடந்திருக்கு இந்த சம்பவம் என்று சொன்னால், மட்டக்களப்பு மாவட்டத்தின் குடும்பிமலை பகுதியில், அதாவது வாழைச்சேனை போலீஸாருக்கு ஒரு தகவல் ஒன்று கிடைக்குது, இந்த மாதிரி மண்ணுக்குள்ள ராக்கெட் லான்ச்சர்ஸ் வந்து புதைச்சி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. அப்போ உடனடியாக இராணுவ புலனாய்வு அணிக்கு வந்து தகவலை வந்து பாஸ் பண்ணினோம், போய் எடுங்கன்னு சொல்லி. பிறகு இராணுவ புலனாய்வு பிரிவு என்ன செய்யணும்னு சொன்னால், அரங்கலாவ பகுதியில் இருக்கக்கூடிய STF விசேட அதிரடிப்படையினர் அவர்களும் இவர்களும் சேர்ந்து அந்த குறிப்பிட்ட பகுதியில், குடும்பிமலை பகுதியில் மண்ணுக்குள்ள தோண்டி பார்த்தா உள்ளுக்குள்ள நல்ல நிலையில், பாவிக்கக்கூடிய நிலையில் 3 ராக்கெட் லான்ச்சர்ஸ் இருந்திருக்குது. எனவே அவை இப்பொழுது மீட்டெடுக்கப்பட்டு வாழைச்சேனை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. இது சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகிறார்கள். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குளவிக்கூடு ஒன்று இருக்குது. அந்த குளவிக்கூட்டுக்கு மேலே NPP என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது, தேசிய மக்கள் சக்தி. அப்போ அந்த குளவிக்கூட்டுக்கு வந்து ஒரு ஆள் கட்டப்போல்டால் அடிக்கிறார். யாருன்னு பார்த்தா சஜித் பிரேமதாசா. அவர் அடிக்கிறது கட்டப்போல்டால் தான். அதால் அடித்து குளவி கூட்ட ஏதாவது செய்யலாமா? ஒன்றும் செய்ய முடியாது. தேவையில்லாமல் குளவிகளை வந்து டென்ஷன் ஆக்கி குளவி வந்து குத்தத்தான் போகுது. எனவே சஜித் பிரேமதாசாவுக்கு இது ஒரு தேவையில்லாத வேலை. இருந்தாலும் அவருடைய கற்பனையில் பாருங்க, ராக்கெட் லான்ச்சரை வந்து நெச்சு பார்க்குறார். தான் அடிக்கிறது வந்து ராக்கெட் லான்ச்சர் என்று நெச்சு கொண்டு அடிக்கிறார். ஆனால் அடிக்கிறது வந்து கட்டப்போல்டால்.
அதால் அடித்து குளவி கூட்ட ஒன்றுமே செய்ய முடியாது. எனவே இப்படியான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார் சஜித் பிரேமதாசா என்று சொல்லி இந்த ஒரு கருத்து ஓவியம் வரையப்பட்டிருக்கிறது. தமிழ் ஓவியர் செல்வன் அவர்களால் வரையப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.